இந்த அதிகாலை ஜெபத்திலே கூடியிருக்கிறவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆம் அருமையான பிள்ளைகளே, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அருமையானவர்களே, நீங்க யாரை அண்டிக் கொண்டிருக்கிறீங்க? யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? யாரை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? அருமையானவர்களே, உங்களுக்கு அண்டிக்குள்ள இயேசு தவிர்த்து வேற யாரும் இல்லை. அருமையானவர்களே, இயேசு ஒருத்தரே சமாதான பிரபு. சமாதானம் வேணும்னா இயேசு அண்டிக் கொள்ளுங்க. சமாதானம் வேணும்னு சொன்னா இயேசுடன் உங்களுடைய வார்த்தையில உங்களுடைய கஷ்டங்களை அவற்றை சொல்லிக் கொள்ளுங்க. அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் இருக்கிறார். அண்டினோர் வாழ்வை யாரெல்லாம் அவர் அண்டிருக்கிறீங்களோ உங்க வாழ்வை வளமாக்க இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறார். நீங்க யாரெல்லாம் உங்கள் கஷ்டங்களாக சொல்றீங்களோ, யாரெல்லாம் உங்க பிள்ளைகள் கஷ்டங்களை சொல்லுகிறீங்களோ, ஆண்டவர் அவர்கள் கூட இருந்து குறைகளை நிறைவேற்றுவார். ஆமா அருமையானவர்களே, இந்த நேரம் கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் கூட அவரை மகிமைப்படுத்துவோமா, ஜெபம் பண்ணுவோமா, துதிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிறவர். அப்பா, இந்த வேளையிலே யாரெல்லாம் அண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையிலே உங்க நினைக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கு குறைகளை சொல்லி, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, வார்த்தையை கொண்டு ஆண்டவரே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களை உயர்த்துகிறார்களோ, இந்த வேளையில் ஆண்டவரே என் தேவன் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கிருபை இருப்பதாக, தேவ பலன் இருப்பதாக, ஒத்தாசை கரம் இருப்பதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்தை காணுங்கப்பா. ஆண்டவரே இருதயத்தின் வேண்டுதலை காணுங்கப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வற்றாத நீரூற்றை போல் இருக்கிற ஆண்டவரே அப்பா, அப்பா நீர் அப்பா வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்கும் தோட்டத்தை போல் இருப்பாய் என்று ஆண்டவரே உம்முடைய வாழ்த்து செய்திகளை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே குறைவில்லாமல் வாழ்வதற்கு நீங்க உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வற்றாத ஆண்டவரே அப்பா குறைவில்லாத வாழ்க்கை ஆண்டவரே, சந்தோஷம் உள்ள வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, மேன்மை உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒருவேளை இந்த நாட்களிலே மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த துதிக்கிற வேளையில அவருடைய பாரம் நீங்குவதாக, அவர்கள் கஷ்டம் நீங்குவதாக. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன
செய்வது, என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்டவரே வழி தெரியாமல் ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகளுக்கு, திக்கற்றவளுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே திக்கற்று வழி தெரியாமல் இனிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த துதிக்கிற வேளையில ஆண்டவரே அப்பா நீங்க தான் வழி, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற ஆலோசனை தான் ஆண்டவரே அவர்கள் நடக்க தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த துதிகள் முடிந்த உடனே, துதிச்சு முடிஞ்ச உடனே, ஜெபிச்சு முடிஞ்ச உடனே அவர்களுக்கு ஒரு பாதை உண்டாகினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உண்டாக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக துதிக்கிறோம், சந்தோஷம் தருவதற்காக துதிக்கிறோம், மேன்மை தரப்போறதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சமாதான குறை மாறுவதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை ஆண்டவரே தேவனாய் கற்று தரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைக்கு விரோதமா நடக்கிற எல்லா கிரியும் மாறும்படியாக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கடன் பிரச்சனை மாறுவதற்காக துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவர் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். தகப்பனும் தாயுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றி தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு ஏற்ற ஆண்டவரே கனிகளை கொடுக்கும்படியாக நல்ல ஆண்டவரே பிள்ளைகள் விரும்புகிற வேண்டுமாய் ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவரே அப்பா தேவன் ஞானத்தோடு நடத்த தகப்பன் தாய்மார்களுக்கு என் தேவன் கட்டளையிடுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தர வேண்டிய ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதம் ஆண்டவரே. தகப்பனுக்கு தர வேண்டிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தந்துடுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாபாரத்தில் என் தேவனை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். வேலை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிறவர், இன்பமாய் மாற்றிக் கொண்டிருக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்த்து ஜெபித்து அவரோடு அண்டிக் கொண்டீர்களோ உங்க வாழ்க்கை இன்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு இவையெல்லாம் நடக்கும். யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அங்கே அதிசயம் உண்டு. யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறீர்களோ அவங்க வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் உண்டு. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதில்லையா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுங்கள், அப்போது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். உங்கள் காரியங்கள் எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவரே நாங்கள் அப்பா அறிந்திருக்கிறபடினால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே போன் மூலமாய் அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு எனக்கு சமாதானம் கிடைத்தது என்று சொல்லி தேவன் கிருபை ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனம் புகழ் அத்தனையும் தேவனுக்கு மட்டுமே. ஹல்லேலூயா. இப்ப இந்த நாட்களிலே ஆண்டவங்களோடு கூட தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே 4 மணிக்கு எழுந்திருந்து ஜெபிக்க துதிக்க நினைக்கிறவர்கள் எங்களோடு கூட எழுந்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி உங்களுக்கு ஜெபிக்க நேரமில்லை என்றால் இந்த வீடியோ மூலமாய் அங்கே போட்டுக்கொண்டே நீங்க அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள், அதை துதிச்சு கொண்டிருங்க. அந்த வீட்டிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த வீட்டிலே உங்கள் குறைகளெல்லாம் நீங்கும். அந்த வீட்டுக்குள்ளே நீங்க எவ்வளவோ சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணங்கள் வீட்டில் நிலைப்பதில்லை, வருவதற்கு மேல செலவு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் உள்ள குடும்பங்களிலே அந்த வருகிறதான துதியை நீ போட்டு நீங்களும் அதோடு கூட துதிக்க நேரம் இருந்தால் துதியுங்களை இல்லை போட்டுக்கொண்டே அந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். பிரைஸ் லோல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனுமா. இறக்கம் இல்லைங்க நல்ல ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த துதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீ ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம்.
தேவைகளை சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.